Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Advanced 2025 ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த அப்டேட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த இஷ்யூ ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது என்ன சார் அந்த அப்டேட் அப்படின்னா வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் JEE Advanced 2025 வெப்சைட். IIT கான்பூர் இந்த வருஷம் நடத்துறாங்க. May 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இங்க நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே தெரியும், ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டே இருக்கும். குயிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE Advanced 2025 கிளிக் பண்ணி நீங்க May 2 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். JEE மெயின்ஸ்ல இருந்து நீங்க JEE Advanced குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா, சோ நீங்க ஒன்ஸ் JEE மெயின்ஸ் எழுதி JEE Advanced குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் JEE Advanced ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து உங்கள் ஃபியூச்சர் லைஃப்பில் நல்லா பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும், நீங்கள் IIT சேர்றீங்க சேரலைங்கிறது நெக்ஸ்ட்டு, அந்த JEE Advanced எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இருக்கிறதுலே எந்த ஒரு எக்ஸாமும் 6 hours கிடையாது. ஒன் டே ஃபுல்லா ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அது JEE Advanced மெயின்ஸ் மாதிரியோ மற்ற எக்ஸாம் மாதிரி வெறும் MCQ பேஸ்டு ஒரு எக்ஸாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். MCQ இருக்கும், MSQ இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும், பேராகிராஃப் கொடுத்து, அதாச்சும் நம்ம இங்கிலீஷில் பார்த்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரிஜிஸ்டர் பண்ணப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு சில காலம் அவங்களுக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றப்ப காட்டவே இல்லை. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா CBSE ரோல் நம்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு CBSE ரோல் நம்பர் மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் அங்கே வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கு CBSE ரோல் நம்பர் இருக்கு, அந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. அப்படி ஒரு காலமே நம்ம ரிஜிஸ்டர் பண்றப்ப வரவே இல்லையே, கன்ஃபர்மேஷன் பேஜ்ல மட்டும் வந்திருக்கே, அப்போ எங்க மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் கிளிச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை கொடுத்துருந்தேன். உங்களுக்காக தான் நம்ம IIT கான்பூர் இந்த ஒரு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இஷ்யூஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுலயே இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், JEE மெயின்ஸ் 2025 ரோல் நம்பர், இது எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி உங்களோட இஷ்யூ என்னன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்கே பாருங்க, for any new issues related to JEE Advanced 2025 registration. ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் விசிட் த பேஜ். அந்த லிங்க் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்மிட் யுவர் இஷ்யூஸ் அண்ட் கியூரிஸ். உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ நடந்துச்சோ, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு தோணாலும் நீங்க வந்துட்டு இங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. The responses to your queries will be posted in the same page in due course of time. அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே, நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ இருக்குன்னா தயவு செஞ்சு இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பண்ணாமல் விட்டுறாதீங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கூட நான் வந்து இதை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக JEE Advanced சரி ஓகே வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் பார்த்தேன். இதுவுமே வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பேஜுமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. April 27 தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து May 2 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் டைம் இருக்கு. லாஸ்ட் டே பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அன்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இதுல இருந்து அவங்க திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு டைம் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 4 நாள் இருக்கு. ஸோ இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி இவங்கள்ட்ட queries டக்குன்னு ரிப்ளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், நம்ம சேனல் மூலமா வந்துட்டு முன்னாடி 3 பேர் சொன்னேன், இப்போ வந்து ஒரு 4ஆவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 4 பேர் வந்துட்டு நம்ம சேனல் பார்த்து மேக்ஸில் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மை டியர் 4 பேருக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் இன்னும் நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர். உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் JEE லெவலில்
ஒரு டெடிகேட்டட் செஷன்ஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் பண்ணுற சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஹிந்தி சேனல்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து பயங்கர ஹெல்த்தி காம்படிஷனோட நிறைய பேர் ஃபிசிக்ஸ் வாலா அவங்க இவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான காம்படிஷன். அந்த காம்படிஷனில் அவங்க வந்துட்டு நல்லா புஷ் பண்ணி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் இல்லை. கார்ப்பரேட் சேனல்ஸும் அவ்வளோ போட்டி போட்டு பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லாதனால ரொம்ப இங்கே வந்துட்டு கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னை மாதிரி இண்டிவிஜுவல் டீச்சர்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் எனக்கு வியூஸ் அதிகமாக வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுவும் ரெண்டல் ஸ்டுடியோ தான், ஓன் ஸ்டுடியோ, என் வீட்டில் இருக்க மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.